இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 41 முதல் 51 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயது நிரம்பிய பொழுது கோவிலில் அமர்ந்து அங்குள்ள பெரியவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடத்தில் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டுமாய் அவர் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். 12 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட இந்த ஞானத்தை நாம் சற்றே ஆழமாய் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கும் பிள்ளைகளோ அல்லது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோ இந்த சிறிய வயதில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். 12 வயது என்பது ஒரு சிறுவன் என்று அல்லது ஒரு சிறுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பருவம். இந்த 12 வயதில் இன்றைக்கு பெற்றோர்களாகிய அநேகர் தங்கள் பிள்ளைகளை பல்வேறு கலைகளை பயிலுவதற்கு பயிற்றுவிக்கிறார்கள். நடனத்திற்காக ஒரு சிலர் பழக்க வைக்கிறார்கள், விளையாட்டுகளுக்காக ஒரு சிலர் பழக்குவிக்கிறார்கள், பாடல் பயிற்சிக்காக ஒரு சிலர் பழக்குவிக்கிறார்கள். இப்படி இன்னும் ஒரு சிலர் கராத்தே, ஜூடோ போன்ற இந்த வீர விளையாட்டுகளுக்காக பிள்ளைகளை பழக்குவிக்கிறார்கள். ஒரு சிலர் இசைக்கருவிகளை வாசிப்பதற்காக பழக்குவிக்கிறார்கள். இப்படி பெற்றோர்களுடைய மனநிலையை நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் தங்கள் பிள்ளைகள் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும், எல்லா விதமான அறிவையும் பெற வேண்டும், எல்லா விதமான கலைகளையும் நுணுக்கங்களையும் பொது அறிவு சார்ந்த அனைத்தையும் தங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு சமூகத்தில் சிறந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்காக பல லட்சங்களை அவர்கள் செலவிடுகிறார்கள். அதிகாலையிலேயே தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த பயிற்சிகள் நடக்கிற இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அந்த வாசற்படியிலேயே அவர்கள் காவல் காக்கிறார்கள். 1 மணி நேர பயிற்சி முடிந்த பிறகு பிள்ளைகளை பத்திரமாய் அழைத்து வருவதற்காக அநேக பெற்றோர்கள் அந்தந்த வாசல்களிலே காவல் காத்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். பள்ளி படிப்பு போதாது என்று சொல்லி இன்னும் கூடுதலாக டியூஷன் போன்ற வகுப்புகளுக்காக பிள்ளைகளை அழைத்து செல்லுகிற பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் அந்த படிப்பை முடிக்கும் வரை அநேகர் காத்திருந்து அந்த பிள்ளைகளை மீண்டும் அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செயல்களை பிள்ளைகளுக்காக செய்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறிகிற அறிவிற்காக பிள்ளைகளுக்கு முயற்சி எடுக்கிறார்களா என்று பார்த்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகிறது. உலக காரியங்களில் தங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புகிற ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் ஆண்டவருடைய ஞானத்தில் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி பெரும்பான்மையான பெற்றோர்கள் நினைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய பிள்ளைகளுக்கென தனி வகுப்புகளோ அல்லது தனிப்பட்ட முயற்சிகளோ அவர்கள் ஏறெடுப்பதில்லை என்பது வேதனையிலும் வேதனை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை அன்போடு வளர்த்து அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி மாசு மறுவற்றதாய் நம்மிடத்தில் தந்தாரோ அதே போல அந்த பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுடையது என்பதை மறந்துவிடக்கூடாது. அநேக பெற்றோர்கள் குழந்தைக்காக இயங்குகிறார்கள். எங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை தரவில்லை என்று சொல்லி அநேகர் அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் குழந்தைகள் கிடைத்தவுடன் அவர்கள் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கிறார்கள், எப்படி பராமரிக்கிறார்கள் என்று பார்த்தால் அது விந்தையாக இருக்கிறது. எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க நினைக்கிற பெற்றோர், எல்லா விதமான கலை அறிவையும் கொடுத்து வளர்க்க விரும்புகிற பெற்றோர், ஆண்டவரை பற்றி தங்கள் பிள்ளைகள் அறிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி தங்கள் பிள்ளைகள் அறிய வேண்டும் என்கிற அந்த ஞானம் பெற்றோருக்கு பெரும்பான்மையாக இல்லாதது ஒரு மிகப்பெரிய வேதனை. இந்த அருமையான காலை வேளையில் இதை நன்கு உணர்ந்தவர்களாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் உருவாக்குவதற்கு நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். நம்மிடத்தில் இருக்கிற பொன் பொருள் அனைத்தையும்
நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றிய ஞானத்தில் வளர வேண்டும் என்பதற்காக செலவழிப்போம். அப்படிப்பட்ட செயல்களை நாம் தொடர்ந்து செய்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்து தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளை குறித்து நாம் தேவையற்ற கவலைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எல்லா நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக, ஒரு சமூகத்திற்கு உகந்த பிள்ளையாக, ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட மேன்மையான நிலையில் நம்முடைய பிள்ளைகளை தக்க வைப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.